நடிகர் விஜயின் நீட் எதிர்ப்பு பேச்சு தமிழக அரசியல் களத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய அளவிலையும் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஏற்கனவே ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோட பேச்சு மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். விஜயோட பேச்சை அதிமுக எப்படி பார்க்குது? ஏன்னா இன்னைக்கு காலையிலே நீங்கள் பேசும்பொழுதே ஆதரவாக தெரிவிச்சிங்க. இன்டெப்தா இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? எப்போதுமே ஒரு நல்ல கருத்துக்கு எங்களுடைய ஆதரவு என்றைக்குமே உண்டு. அவரை பொறுத்தவரையில் ஒரு கருத்துக்கள் ஒரு 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த நீட் விலக்கு, அதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா எங்களுடைய அடிப்படையான விஷயமே நீட் விலக்கு. நீட் தமிழ்நாட்டுக்கு தேவைன்றது, அதனால் அதை வரவேற்றோம். இரண்டாவது கருத்துன்றது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு மாநில பட்டியலில் கல்வி என்பது வரணும். அதுவும் ஒரு நல்ல வரவேற்க தருது. இந்த 2 விஷயத்தில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தீர்மானத்தை வரவேற்கிறது தான் வரவேற்றது என்பது அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஏன்னா திமுக பொறுத்தவரை ஒரு ரெட்டை வேடம் அதிமுகவுமே போட்டுச்சு தீர்மானம். இது நாங்கள் அதில் என்ன, இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் ஊரா போய் முதல் கையெழுத்து போட்டு நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம், வந்தவுடனே எங்களுக்கு முதல் வேலை அதான் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணுமா? நம்ம இல்லையே. எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொன்னோம், அழுத்தம் கொடுத்து நீட்டு விலக்கு நம்ம பெறுவோம். ஆனால் அதுவரையில் மாணவர்களை அதுக்கேற்ற மாதிரி தயார் செய்யணும்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய வச்சு பேரல் பண்ணோம். 2 விதமாக. ஒன்று அடிப்படையாக நீட்டு விலக்கு வேணான்றது எங்கள் கொள்கையிலேருந்து மாறுபாடு கிடையாது. இன்றைக்கும் நான் தான் சொல்கிறேன், நீட் தேவைன்றது. ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு பின்னோக்கி போங்க நீங்கள். ஆனால் இதுக்கு முழு காரணமே திமுக தான். ஆனால் திமுக மத்திய அரசில் ஒரு அதிகாரம் படைத்த ஒரு கட்சியாக இருந்தது. அதாவது ஒரு வெளியிலேருந்து ஆதரவு கூட கிடையாது. இவங்க நினச்சா கவர்மெண்ட்டே டாப்பில் ஆகிடும், அரசே கவுந்துடும். அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இதை பயன்படுத்தி ஒரு கல்வி நாங்கள் வச்ச கோரிக்கை மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது மாநில பட்டியல் வரணுன்றது இன்றைக்கி விஜய் சொல்லியிருக்க நடிகர் தாவைக்கோட தலைவர். அந்த அடிப்படையில் முன்னாடியே அதை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு மாற்றினாங்க பொதுப்பட்டியலுக்கு. அது அதிகாரம் உங்களுக்கு மக்கள் கொடுக்கும்போது அதை நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதை பண்ண தவறிட்டீங்க. அதனுடைய விளைவு தான் என்னாச்சு, இந்த நீட்டு மாதிரி ஒரு சாபக்கேடு, ஒரு அரக்க இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி மாணவனை தொந்தரவு கொடுத்து, தமிழ்நாட்டிலேருந்து தொந்தரவு கொடுத்து, எவ்வளோ முறைகேடுகள், எவ்வளோ அளவுக்கு அதில் ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்து தேர்வு நடத்துகிற சென்டருங்களாம் எந்த அளவுக்கு ஒரு சீட்டிங்கு, அந்த ஃபோர்ஜரி, இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் லீக்கு, சிபிஐ விசாரணை, இதெல்லாம் நடந்தது தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு அதுக்கு கொண்டு வந்ததே திமுக தான். அது அந்த காலகட்டத்தில் திரு காந்தி செல்வந்தைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிற சூழ்நிலையில் அன்றைக்கி திமுக உண்டு. ஏன் அன்றைக்கி தடுத்து இருக்க வேண்டியது அன்றைக்கி கொண்டு வந்தாங்க. சரி, அதன் பிறகு பார்த்திங்கன்னா தேவையில்லை இதுன்ற அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியது தானே. இது என்ன பெரிய, இப்போது 69% இடஒதுக்கீடு அம்மா கொண்டு வரும்போது 50% கூடாதுன்னு சொன்னாங்க எப்போ மத்திய அரசு. அம்மா சரி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்களா? ஃபைட் பண்ணாங்க இல்லை போயிட்டு. உடனே என்ன பண்ணாங்க, நான் அன்றைக்கி பேக்வர்ட்ஸ் மினிஸ்டர், அந்த சப்ஜெக்ட் நான் தான் பார்த்தேன். இப்போ அம்மாவுடைய தலைமையில் ஆல் பார்ட்டி மீட் இருந்தது, கொண்டு போனாங்க. டெல்லிக்கு போயிட்டு நரசிம்மராவ் அன்னைக்கு பிரதமர் போய் பார்த்து 1 to 1 எல்லாம் டெலிகேட்ஸோடு பேசி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 9வது அட்டம்ல சேர்த்து ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு அழுத்த, சரி நான் கேட்குறேன், போனதும் 2019 24 வரையில் நீங்கள் எம்பியாக இருந்தீங்க, 37-38 பேர் மேலே இருந்தீங்க. என்ன அழுத்தம் நீங்கள் கொடுத்தீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிரைம் மினிஸ்டர் எத்தனை முறை நீங்கள் நீட்டுக்கு ஒட்டுமொத்தமாக எம்பி போய் நீங்கள் பார்த்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்க? சரி, எத்தனை தடவை நீங்கள் பார்லிமெண்ட், நாங்கள் காவிரி நதிநீருக்கு பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சோம், நீங்கள் அதுமாதிரி ஸ்தம்பிக்க வச்சிங்களா? இல்லையே. சரி, இப்போ ஏதாவது எம்பிஸ் தேர்ந்தெடுத்தவங்க போய் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷயத்தை திசை திருப்பணும். இப்போது அதுக்கு இப்போ உண்ணாவிரதம் இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு அந்த மக்களை ஒரு திசை திருப்பி ஒரு மோசடியாக ஒரு ஏமாற்று வேலையை தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுது. அதனால் இந்த தீர்மானம் எத்தனை தடவை கொண்டு வருவாங்க? தீர்மானத்துக்கே மதிப்பில்லாம் போச்சு இல்லை, சட்டமன்றத்தில் எத்தனை தடவை கொண்டு வருவீங்க? அதுக்கும் மதிப்பில்லாம் போச்சு இல்லை. அதனால் இது முழுமையாக ஏற்கப்படாத ஒன்று எங்களால். அதை ஒரு வழியத்திற்கார், அது அவருடைய கருத்து. அது புரியுதுங்களா? அதே போல் இந்த கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வரணும். அது போல் அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டோ இல்லை அதுக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் என்ன ரெமெடி கொண்டு வரணும்? ஏன்னா நீட் போன்ற தேர்வுகளை நிரந்தரமாக வேண்டாம் அப்படின்றதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்ற ஒரு யோசனையும் விஜய் சொல்கிறத அதிமுக எப்படி இல்லை. இப்போ ஒரு பெரிய அளவுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணாலே எல்லாமே சரியாயிடும். இப்போது அதில் 9வது அட்டவணையில் எப்படி இடஒதுக்கீடு சேர்த்தாங்களோ
அதே மாதிரி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில் வந்து உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை வந்து நம்ம வந்து மாற்றணும்னா ஒன்லி பார்லிமெண்ட்டால் தான் முடியும். பார்லிமெண்ட் வந்து அதுக்கு உரிய அழுத்தம் வந்து யார் கொடுக்கணும்? நம்ம எம்பிஸ் தான் கொடுக்கணும். கொடுத்த அன்னைக்கு அம்மா எப்படி முயற்சி எடுத்தாங்க ரெசல்யூஷனில், அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொடுத்தாலே 2 விஷயம் தீர்ந்துடும். மாநில பட்டியலுக்கு வந்துடும். மாநில பட்டியலுக்கு வந்தாலே நீட்டு தன்னால் காலியாயிடும். இன்னைக்கு ஒரு பக்கம் திமுக நீட் எதிர்ப்பு போராட்டம், விஜயோட நீட் பேச்சு, ஆர்எஸ் பாரதியோடைய பேச்சையும் கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா அந்த பேச்சை வந்து அதிமுக எப்படி பார்த்து? இல்லை, அது ஒரு கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு பேச்சாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு நாயோட போய் வந்து ஒரு மாணவர்களை போய் ஒரு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ படித்து ஒரு பட்டம் வாங்கி வீட்டில் இருக்க இது நகை நட்டு அண்டா கொண்டு எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சிரமப்பட்டு படிக்கிற ஒரு மாணவர்கள் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் நாயின்னு சொல்கிறத போய் எந்த ஒரு மனித குலமும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். ஆர்எஸ் பாரதிக்கு இது வழக்கம்தான். இது வந்து இப்போ இல்லை, அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சைன்னார் அவர். அதே போல் பத்திரிகைக்காரர்கள் எந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியும், மன்னிப்பு கேட்டார். அப்போ நீதிமன்றத்தை கண்டனத்துக்கு ஆளானார். அதே போல் ஆதிராவிட மக்களை இழிவுபடுத்துறது அதுக்கு மன்னிப்பு கேட்டார். இப்படி வந்து வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாக்கிரதையாக பேசாமல் அளந்து பேசாமல் இஷ்டத்துக்கும் தான் தோண்டித்தனமாக பேசினா அப்போ திரு ஸ்டாலின் ஒப்புதலோட பேசுகிறார் அவர். நாங்கள் கேட்குறோம். நாங்கள் அப்போ முதலமைச்சர் ஒப்புதலோடு தான் இன்றைக்கி வந்து படித்த இளைய சமுதாயத்தினர் நாயின்னு சொல்கிறாரா? சொல்லுங்கள். அதனால் இந்த நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு தான் இன்றைக்கி மக்கள் பேசிக்கிறாங்க. அதனால் ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை தான் நிச்சயமாக கண்டனத்துக்குரிய விஷயமாக தான் அவருடைய பேச்சுன்றது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். திருமதி வி.கே. சசிகலா மீண்டும் ஒரு 15 நாள் இடைவெளியில் மீண்டும் இன்னைக்கு செய்தியாளரை சந்திக்கும் பொழுது, நான் மறுபடியும் சுற்றுப்பயணம் செல்ல போகிறேன், அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறேன், எனக்கான வரவேற்பு இல்லை, அதிமுகவில் இல்லை என்று சொல்லவர்களுக்கு அந்த களம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி பார்க்க? இது ஒரு காமெடியாக தான் நிச்சயமாக பார்க்கணும். நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி இப்போ அவங்க இருக்குன்றது காட்டிக்கணும். அதுக்கு அவங்க சுற்றுப்பயணத்தில் ஒரு இம்பேக்டும் ஏற்பட போகிறது கிடையாது. அதில் அவங்களுக்கும் பொழுது போகணும் இல்லையா? அதனால் அவங்க வந்து ஒரு இந்தியான்றது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட் தான். அதில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போகலாம், யாரோட வேணாலும் பேசலாம். பேசுனால ஒரு இம்பேக்டும் ஏற்பட போதில்லை. ஒருங்கிணைக்கிற 90% முடிஞ்சுன்னா எனக்கே புரியல, என்ன 90% முடிஞ்சு போச்சு. நான் நினைக்கிறேன் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 3 பேருமே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான அந்த பணியை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக பாஜக தலைவர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அவர் போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு மாற்றுத் தலைவர்கள் வருவாங்க அப்படின்னாங்க. நீங்கள் அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தவங்க இப்போ இல்லைன்ற ஒரு தேர்தலையும் சந்திச்சிருக்கிறீங்க. அவருடைய பயணத்தை அதிமுக எப்படி விட்டுருவாங்க? பிஜேபியோட உள்கட்சி வராது. ஏன்னா பொதுவாக வந்து 6 மாதம் வந்து அவரை வந்து லண்டனுக்கு அனுப்புகிறாங்கன்றது தகவல் அது இல்லையா? அதனால் வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் லண்டனில் போய் படிச்சுட்டு தான் வந்து போய் வந்து அரசியல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா பேர் அண்ணா வந்து பெரிய ஜீனியஸ். அவர் வந்து 7 யூனிவர்சிட்டிலேருந்து எல்லா பல்கலைலேருந்து நல்லா பேசினவர் தான் அவர். அதே போல் பிறந்தவர் காமராஜர் வந்து இப்போ லண்டன் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்து அவர் பாமரமாக பல்ஸ் ஆஃப் த பீப்புள் தெரியணும். முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும். அடிப்படையில் வந்து கள நிலவரம் என்ன, மக்களுடைய அந்த எண்ணங்கள்னா, அந்த நாடி துடிப்புன்னா, அடுத்த மனநிலையிலிருந்து தன்னை பார்க்குறான் பற்றியா, அவங்க தான் மாபெரும் தலைவராக முடியும். அதனால தான் புரட்சி தலைவர் வந்து மாபெரும் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மாவை மாபெரும் தலைவரை ஏற்றுட்டாங்க. இதெல்லாம் போய் லண்டனில் போய் தான் அரசியல் படிச்சுட்டு வந்து வரணும். அதனால் இது வெளியில் வர ஏசியமாக சொல்கிற விஷயம் வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி 6 மாதத்துக்கு வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அங்கே இவர் கூப்பிட்டாங்களா இல்லையான்றதுக்கு யாருக்கு தெரியும், என்ன தெரியும்? அதனால் அது வந்து பல என்ன சொல்கிறது $1 மில்லியன் கொஸ்டின்ற மாதிரி இது வந்து ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆனால் ட்விட்டரில் அந்த நடமாடுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நானே ஆச்சரியப்பட்டு நேற்று பார்த்தேன் ட்விட்டரில் யாராக தான் இருக்குன்னு பார்த்தா என்னால் யூகிக்க முடியல. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். வந்தான் 2 வீடியோ போட்டான், 2 ஆடியோ போட்டான், கோடியாக சம்பாதிச்சான், லண்டனுக்கு போனான். எதுக்கு போனான், யார், எவன்? இதுதான் இப்போ வந்து கேள்வியாக இன்றைக்கி வந்து இருக்குது. அது யாருன்னே எனக்கும் தெரியல. தெரிஞ்சால் நீங்களும் கூட எனக்கு வந்து தயவுசெய்து சொல்லுங்கள். எனக்கு நானே இப்போ பார்த்துட்டு என்னடா இது இப்படி போட்டு ஒரு வாசகம் வந்திருக்கு, யாருன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன் நான். புரியுதுங்களா? அந்த மாதிரி வாசகம் தான் இப்போ நான் வந்து சொல்ல வரேன். லண்டன் ஒன்றும் எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு புத்தகம் 20,000 புத்தகம் படிச்சுன்னு சொல்கிறார் அவர்.
20,000 புத்தகம் படித்தா வாழ்நாள் எவ்வளோ வந்து அதுக்கு வாழ்நாளில் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிய விஷயமா? அதனால் அப்படி படித்து அறிவு வளர்த்துக்கிட்ட ஒருத்தர் இப்போ வந்து லண்டன்லேயே போய் எத்தனாயிரம் புக்கு படிக்க போகிறாரோ அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ரொம்ப தீவிரமாக ஆக்டிவாக இருந்தீங்க. ஏன்னா களத்துக்கு முதல்ல போனதாக இருக்கட்டும், போராட்டம் நடத்தினதாக இருக்கட்டும், சட்டப்பேரவையில் இருக்கட்டும், சஸ்பெண்டு உண்ணாவிரதம்னு கண்டினியூஸாக ஒரு இந்த 10 நாட்களில் இருந்தது. ஏன் இந்த ஒரு 5-6 நாட்களாக அது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக தொடர்ச்சியாக கான்சன்ட்ரேட் பண்ணலையோ? ஏன்னா நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அது கண்டினியூவிட்டியாக இல்லாமல் அப்படியே ஸ்டாக் ஆகி நிற்குதா? இல்லை, இப்போது பொதுச்சார் பொறுத்தவரையில் வந்து அறப்போராட்டம் தொடர்ந்து தான் சொல்லியிருக்காரு. அதில் கட்சியை பொறுத்தவரை வந்து அது குறித்து முடிவு சார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. அதில் இப்போ போயிட்டு பொதுச்சார் பொறுத்தவரை பார்த்தாரு, ஆறுதல் சொன்னார், கட்சியின் சார்பாக நிவாரணங்கள்லாம் அறிவிக்கப்பட்டது. அதே போல் வந்து சட்டசபையில் வாய்ப்பு இல்லைன்னும் போது மக்கள் மன்றத்தில் பேசணும். அதே போல் அறப்போராட்டம் உண்ணாவிரதம், அதே போல் வந்து போராட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா அளவுலேயும் வந்து இந்த பிரச்சனையை வந்து குறிப்பாக வந்து இந்த விடியாத அரசு வந்து அவங்களுடைய கையாளாதனத்தால் எந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்கோம் மக்கள் மன்றத்தில். அதில் மேற்கொண்டு அறப்போராட்டங்கள் வந்து என்னென்ன முடிவு எடுக்கிறதுனா பொதுச்செயலாளர் கட்சின்னு தான் முடிவு செய்யும். ரைட்.